ஆயிடும். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருந்தாரு. உடனே டிஓ வேகமாக இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்துட்டாரு. யோ, எல்லாரும் கிளாஸ்க்கு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க சார். அட்டண்டன்ஸ் எடு. முத்து உள்ளேனையா, குத்து உள்ளேனையா, பிரபு உள்ளேனையா, ஸ்டாப். அந்த 3 பேர் எந்திரி. பார்த்தா ஒரே ஒரு பையன் எந்திரிக்கிறான். என்னடான்னு கேட்டா 3 பேருக்கு அவனே உள்ளேனையா போட்டிருக்கான். மீதி 2 பேர் எங்கடான்னு கேட்டா மீதி 2 பேர் வல்லவன் படம் பார்க்க போயிட்டாங்களாம். வல்லவன் பார்க்க போயிட்டாங்க. அவங்க தான் வல்லவங்க. உடனே டிஓ கேட்குறாரு, ஏன் சார் எல்லாரும் வந்திருக்காங்களான்னு கேட்டேன். அப்போ ஆமா நீங்க அவனே எல்லாருக்கும் உள்ளேனையா போடுறான், அப்பயே நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. தொப்புன்னு காலில் விழுந்துட்டாரு. சார் நான் வாத்தியார் இல்ல, சத்துணவு ஆர்கனைசரு, வரலாறு வாத்தியார், வரலாறு படம் பார்க்க போயிட்டாரு அப்படின்னாரு. ஓ, பையன் வல்லவன் போயிட்டா வாத்தியார் வரலாறு பார்க்க போயிட்டாரா? உடனே அந்த டிஓ சொன்னாரு, ஐயா நீ உண்மையை ஒத்துக்கிட்ட, நானும் உண்மையை ஒத்துக்கிறேன். நான் டிஓ கிடையாது, டிஓட கார் டிரைவர். அவர் அங்க சில்லுன்னு ஒரு காதல் படம் பார்க்க போயிட்டாரு அப்படின்னாரு. இங்க யாருமே அவங்க கடமையை ஒழுங்கா செய்யல. அப்புறம் எப்படி நாடு முன்னேறும்? அடுத்து டிராபிக் போலீஸ் எடுத்துக்குவோம். சரி, 4 ரோடு இப்படி பிரியும். சரி, நடுவுல நின்னு வேலை பார்க்கறது தானே ஒரு வேலை. ஆக்சிடென்ட் ஆகாம பாத்துக்கணும். அப்படிலாம் செய்யறது இல்ல. போய் ஒரு மூலையில நிக்கிறது. ஆக்சிடென்ட் நடந்தாலே வேகமா ஓடி வந்து ரவுண்ட் போடுறது. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், டிராபிக் போலீஸோட வேலை ஆக்சிடென்ட் நடக்காம பாத்துக்கிறதா இல்ல முட்ல வந்து பிடிக்கிறதா? ஆக அவரும் சரியா வேலை செய்யறது. எல்லாம் வெறுத்து போச்சு சார். மக்கள் தான் கடமையை ஒழுங்கா செய்யலன்னு நினைச்சு நான் வந்தேன். இங்க வந்து இந்த அக்காவையும் கண்ணு தெரியாதவங்க டான்ஸ் ஆடுறாங்களே அவங்களையும் பார்த்த அப்புறம் கடவுளே நீ கூட உன் கடமையை ஒழுங்கா செய்யலையேன்னு நினைக்க வச்சிருக்கேன். இவ்வளவு நேரம் விளையாட்டா பேசின தம்பி, கடவுளே இந்த மாதிரி படைப்புகளை எல்லாம் கொடுத்து சுனாமியால் அழிவுகளையும் கொடுத்து நீயே உன் வேலையை ஒழுங்கா செய்யலையே, நாங்க எப்படி செய்ய போறோம்னு பெரிய தத்துவம் பேசிட்ட. வாழ்த்துக்கள் ஐயா. எல்லாருமே கவர்மெண்ட்டை நம்பி வாழக்கூடாது. அதாவது இப்போ ஒரு கிராமம் முன்னேறணும்னா அரசாங்கம் உதவி பண்ணா நம்ம தான் நம்ம கிராமத்தை முன்னேற்றணும். அதுக்கு எடுத்துக்காட்டு எங்க கிராமம் தாயா. உங்க கிராமம் என்ன ஊருமா? மேலை சிவபுரின்னு பேரு. மேலை சிவபுரி எங்க இருக்குது? இங்க இருந்து 45 கிலோமீட்டர்ல இருக்கு. என்ன பண்ணிருக்கிறீங்க அந்த ஊர்ல? உயர்நிலை கல்வி இருக்குங்கய்யா. உண்மையிலே ஒரு கிராமத்துல இந்த மாதிரி வசதி உயர்நிலை கல்வியில இருக்குன்னா நீங்க நம்பவே மாட்டீங்கய்யா. நாங்க வந்து எங்க ஸ்கூல்ல இது வரைக்கும் 7000 மரக்கன்று நட்டு வச்சிருக்கோம் எங்க கிராமத்து மக்களுக்காக. இந்த பள்ளியிலிருந்து மேலை சிவபுரி என்கிற ஊர்ல இருந்து இந்த பள்ளி சார்பாக 7000 மரக்கன்றுகள் நட்டிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க. மாணவர்களாக கூடி மரக்கன்று நட்டுட்டு வந்துருவீங்களா இல்ல அதை பராமரிப்பீங்களா? இந்நேரம் வரைக்கும் பராமரிச்சுட்டு இருக்காங்கய்யா. 2 நாளைக்கு ஒருக்கா போய் தண்ணி ஊற்றுவாங்கய்யா. கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து எங்க பள்ளி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எங்க பள்ளியில எல்சிடி ப்ரொஜெக்டர், அதாவது கம்ப்யூட்டர் திரை மூலமா பிள்ளைங்க எல்லாம் பாடம் படிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வகுப்பு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கய்யா. எந்த கிராமத்திலயா இருக்கு சொல்லுங்க இந்த வசதி? நாங்க இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் திரை மூலமா தான் நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். மாணவர்கள் ஒரு கிராமத்துல கணினி திரை மூலமாக பாடம் படிக்கிற அளவுக்கு அந்த ஊரை மாத்தி இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு தயவு செய்து உற்சாகம் கொடுங்க. இல்லைன்னா ஒவ்வொரு ஊரிலும் இந்த மாதிரி சிந்தனை வராமல் போகும். அடுத்து பள்ளியில் படித்து முடிச்சுட்டு வெளியில் போகிறாங்கல்ல, அவங்களையெல்லாம் பழைய மாணவர்கள் சங்கம்னு வச்சு அந்த பழைய மாணவர்கள் சங்கத்திலேருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு காசு கொடுத்துருக்காங்கய்யா. எங்கள் ஸ்கூலில் படித்தவங்களாம் இப்போ எப்படி தெரியுமா இருக்காங்க? அமெரிக்காவில் சயின்டிஸ்டாக இருக்காங்க 3 பேர், லண்டனில் இருக்காங்க, இங்கிலாந்தில் இருக்காங்க. இப்படி உலகம் முழுவதும் எங்கள் ஸ்கூலில் படித்த ஒவ்வொருத்தர் இருக்காங்கய்யா. அது எங்கள் ஸ்கூலுக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குங்கய்யா. இப்போ சமீபத்தில் நடந்துச்சு இல்லைங்கய்யா உள்ளாட்சி தேர்தல். அதில் எங்கள் எதில் நின்ற தலைவர் எல்லாரையுமே எந்த கட்சி சார்ந்தவங்களா இல்லாமலும் தனியாக நின்று யார் நல்லவங்களோ அவங்க ஊர் மக்களாக தேர்தல் இல்லாமல் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோங்கய்யா. அரசு அமைகிறதுக்கு முன்னாடியா எங்கள் கிராமத்துக்கு அரசாங்கத்துலேருந்து 40,000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்கய்யா. இவங்க ஊரில் உள்ளாட்சி தேர்தலே நடத்தாமல் ஏகமனதாக எல்லாரையும் தேர்ந்தெடுத்ததால அரசுக்கு ஆகிற தேர்தல் செலவு 40,000 அரசாங்கம் கிராமத்துக்கே கொடுத்துருக்கு. இது அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பெருந்தன்மை. அதில் அவங்க செய்யக்கூடிய விஷயம். ஆனால் கிராமத்துக்கு வளர்ச்சிக்கான நிதி. கிராமத்தை நாங்கள் 2 நாளைக்கு ஒருக்கா போய் கிராமம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவோங்கய்யா. எங்கள் கிராமம் இப்போ நல்லா சுத்தமாக இருக்குது. கட்டட வசதி எல்லாம் இருக்குது. அடிப்படை வசதி முதற்கொண்டு எங்கள் எல்லாரும் இருக்குது. எங்கள் கிராமத்தில் 50 வயசுக்கு கீழே உள்ளவங்க எல்லாமே படித்தவங்க நாங்கள் நிச்சயம் சொல்லுவேங்கய்யா. எங்கள் ஊர் மாதிரி ஒவ்வொரு கிராம மக்களும் அவங்களோட ஊரை முன்னேற்றிட்டா நிச்சயம் 2020 இன்னும் 5 வருஷத்தில் நம்ம நாடு முன்னேறிடுங்கய்யா. ஒரு பெண்ணு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பொண்ணு, பேரு செல்வி எஸ்பி அகிலா. இது கராத்தேல தேசிய அளவில் பரிசுகள் வாங்கியிருக்கு.
பிளாக் பெல்ட்டு. அதில் கராத்தேல பிளாக் பெல்ட்டுன்றது கொஞ்சம் கடினம்னு சொல்லுவாங்க. அந்த பெல்ட்டை வாங்கியிருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு இந்த கலையை சொல்லிக் கொடுக்குது இந்த பாப்பா. சிலம்பாட்டத்தில் மாநில அளவில் பரிசுகள் வாங்கியிருக்கு. ஸ்டூடெண்ட் ரத்னா அவார்டு அது வாங்கியிருக்கு. ஸ்போர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இந்த பிள்ளையினுடைய முதல் தர சாதனையாளர் விருது வழங்கியுள்ளதோட கூட +2 படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் தொகை வழங்கியிருக்காங்க. அப்படின்னா இந்த பெண்ணு ஒரு வளரும் அருமையான இளங்கலைஞர். விளையாட்டுத்துறையில் தேசிய அளவில் மிகச்சிறந்த சாதனைகள் படைத்த இந்த பெண்ணை பாராட்டி சன் டிவியின் அரட்டை அரங்கம் இவரது கல்விக்காகவும் இவரது முன்னேற்றத்திற்காகவும் ஒரு தொகையை இவருக்கு வழங்கி இவரை கௌரவிக்கிறது. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமான்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? பிறக்கிறது பொண்ணுன்னு தெரிஞ்சா அத கருவிலேயே அழிச்சிடுறாங்க. அதுலயும் தப்பிச்சு பிறக்குது பாத்தீங்களா அந்த பொண்ணு. அதுக்குத்தான் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமான்னு சொல்றாங்க. இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு உங்க மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டான். சரி, இப்ப சாதாரணமா ரோட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பசங்க இந்த பாலங்கட்டை இருக்குல்ல அதுல உட்காந்துட்டு போற வர பெண்களுக்கு மதி போடுவாங்க. டேய் மச்சான் அந்த ஃபிகருக்கு 75 மார்க் போடலாமாடா? என்னடா மச்சான் ஒரு ரசனை 45 கூட தேராதுடா போடா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த மார்க் போட்டு தான் அந்த மார்க்கை விட்டாங்க. அப்படிதான் விடுறாங்க. சரி சரி சரி, ஏன் விட்டான்னு இப்பதான் தெரியுது. இப்படி மார்க் போடுறாங்களே யூடிசிங்கிற பேர்ல உள்ளந்தள்ளுறீங்களே நீங்க, சரிதான், தப்பு இல்ல. இதுவே உலக நாட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் கூப்பிட்டு குறுக்கு மறுக்குமா நடக்க விட்டு உலக அழகில தேர்ந்தெடுக்கிற பேர்ல 4-5 பெருசு உட்காந்துட்டு தேர்ந்தெடுக்குதுல, அது எங்க போச்சு உங்க யூடிசிங் சட்டம்? அதை புடிச்சு உள்ள போடுறதானே? அப்ப நாங்க ஒரு காட்சி பொருளாவா இருக்கோம்? சார் இவங்க நிலமா பரவாயில்ல. நாங்க இவங்க வம்புழுத்தா எங்களை ஈவிடிசிங் கேஸ்ல உள்ள போட்டுருவாங்க. இவங்க எங்களை வம்புழுத்தா நாங்க எங்க போய் ரிப்போர்ட் பண்றது? படிப்புல ஃபர்ஸ்டாவும் பேச்சுல ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்டா வர ஒரு பெண் திருமணத்துக்கு பிறகு 2வது செகண்ட் ரேங்க் மார்க் எடுக்கிற அளவுக்கு ஏயா இருக்கு. ஆண்கள் குடும்ப தலைவராகவும் நீங்க அவங்களுக்கு அடிபணிக்கிறவங்களாவும் ஏன் இருக்கு? அப்படிதான் இருக்கு. பேசாம ரேஷன் கார்டுல உங்க பேரை மேல போட்டுற வேண்டியதானே? இல்லையா, நாங்க ரேஷன் கார்டுல கேட்கவில்லை, வாழ்க்கையில முதல் உரிமை வேணும்னு கேட்க. வாழ்க்கையில முன்னுரிமை கேக்குறீங்க. ஆண்கள் உயர்ந்துகிட்டும் பெண்கள் தாழ்ந்த நிலையிலிருந்து எந்த நாடாவது வல்லரசாய் பார்த்திருக்கீங்களா? ஒரு ஆணு உயர்ந்த நிலையிலும் பெண்ணும் அத சமநிலையில் இருந்தாதான் அந்த நாடு வல்லரசாகும். அருமை அருமை. எங்க அம்மாவுக்கு 1987ல கல்யாணம் ஆகி ஈரோட்டுக்கு எங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு. சரி, அங்க கூட்டிட்டு போய் கொஞ்ச நாளா நல்லா தான் இருந்திருக்காங்க. திடீர்னு எங்க அப்பா எலெக்ஷன்ல தோத்து போயிட்டாரு. அந்த பணத்தை ஈடு செய்யறதுக்காக எங்க அம்மாவை வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணியிருக்காரு. எங்க அம்மா வரதட்சணை கொடுக்க முடியாதியான்னு சொன்ன உடனே அப்போதைக்கு எங்க அம்மா கர்ப்பமா இருந்திருக்காங்க. ஏன்டி உனக்கு வரதட்சணையே கொடுக்க துப்பு இல்லையே, உனக்கு எதுக்குடி புள்ளைன்னு சொல்லி அந்த புள்ளைய கொண்டு விட்டாங்க. வகுத்துல இருக்கும் போது கலைச்சிட்டாங்க. என் புருஷன் தான் இப்படி இருக்கிறான்னு சொல்லி மாமியார் வீட்டுக்கு போவதுக்கு அங்க மாமியார் கொடுமை தலைவரிச்சு தாண்டவமாடி இருக்கு. மகன் ஆம்பளை, அவன் 1000 பொண்டாட்டி வச்சுக்குவான். நீ இருக்க இஷ்டம்னா இருடி, இல்லை நீ போடி, நீ அட்டுலையும் சரப்புளியுமா கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டாங்க. எங்க அம்மா நீ யாருமே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கொடுத்தன வந்து இருந்தா 7-8 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி எங்க கூட ஒண்ணு சேர்றேன்னு வந்தாரு. வந்துட்டு திருப்பி ஏதோ ஒரு பிரச்சனைனால ரோட்டு வரைக்கும் தரன்னு முடிய பிடிச்சி இழுத்துட்டு வந்து போட்டு அடிச்சு விட்டாரு. அடிச்சதுல எங்க அம்மா கட்டத்து வேலை செய்றவங்க. அடிச்சதுல அவங்க ஏற்கனவே ஒரு ஆள் சம்பாதிக்கிறனால ரொம்ப வீக்கு உடம்பு. அதனால அடிச்சதுல தாங்க முடியாம நெஞ்செலும்பு ஒடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில எந்த பிள்ளையா இருந்தாலும் இதைத்தான் செய்வான். நான் 1 மாசமா ஸ்கூலுக்கு போகாம தெரு தெருவா பிளாஸ்டிக் பை பொறுக்கி எங்க அம்மாவை காப்பாத்தினையா. மோசமான ஒரு தகப்பன் ஒரு வீட்டில் இருந்தா சின்ன பிள்ளைகள் கட்டாயமாக குழந்தை தொழிலாளராக மாறித்தான் ஆக வேண்டும்னு இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை பாருங்க. எல்லா அப்பா மாதிரி எங்க அப்பா எங்க கூட இருந்திருந்தாருன்னா
நாங்கெல்லாம் சந்தோஷமா இருந்திருந்தோம்னா எங்க அண்ணன் இந்த வருஷம் படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காயா, டாக்டர் பியூன் வேலைக்கு. எங்க அண்ணன் படிச்சிருப்பால. நீங்க கேட்கலாம், உங்க அண்ணன் படிக்கிறதுக்கும் நாடு முன்னேறதுக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்கலாம். ஐயா, எங்க அண்ணன் படிச்சிருந்தானா நான் இந்த வருஷம் 10வது முடிக்க போறேன், முடிச்சிட்டு நிக்க போற நிலைமையில இருக்கேன். நான் படிச்சேனா இந்தியாவை முன்னேறதுக்கு ஏதாச்சும் ஒரு வலையில உறுதுணையா இருந்திருப்பல்லையா. அப்ப கண்டிப்பா அதுல என்ன அடங்குதுன்னு பாருங்க. பெண் சிசு கொலை, ஒரு பெண்ணுக்கு கொடுமை, தொழிலாளர் நிலை, இதெல்லாம் ஒளிஞ்சாதான் 2010 கண்டிப்பா இந்தியா வல்லரசு ஆகுறாங்க. அருமையா பிள்ளையினுடைய வாழ்க்கையை பாருங்க. வரதட்சணையால் மனைவியை கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்திய ஒரு தகப்பனால் ஒரு பையன் ஏற்கனவே படிப்பை விட்டுட்டான், இவனும் படிப்பை விடுகிற நிலையில் இருக்கிறான். இப்படி படிக்க வேண்டிய இளைஞர்கள் எல்லாம் படிக்காமல் போனால் வல்லரசாவது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி நம் முன்னால் நிற்கிறது. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்க்கிற பொழுது எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. நாங்கள் நினைக்காத முறையில் நீங்கள் நினைச்சிருக்கீங்க. அதனால் உங்களால் அந்த அதிரடி மாற்றங்களை எதிர்காலத்தில் செய்ய முடியும். நான் இப்போ சில ஆட்களை இங்கே கூப்பிட போகிறேன். கருப்பாயின்னு ஒரு பெண்ணு. வாங்க வாடா. என்னடா ஐயா, நாங்கள் அநாத குழந்தைகள் என்று சொல்வதை விட அரசு குழந்தைகள் என்று சொல்வதை நான் பெருமிதம் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். 11 வருஷத்துக்கு முன்னாடி வயலோகம் என்ற பக்கத்து கிராமத்தில் அகரப்பட்டியில் சாதி கலவரத்தினால் எங்கள் அம்மா வேலைக்கு போன இடத்துல கொண்டுட்டாங்க. எங்கள் அப்பா அதே நினச்சி மைண்டு சேஞ்ச் ஆகி எங்கள் அப்பா தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் 4 பேர், எனக்கு 7 வயசு இருக்கும், எங்கள் அக்காவுக்கு 12 வயசு, என் தம்பிக்கு ஒரு 5 வயசு, என் தங்கச்சிக்கு 1 வயசு கூட ஆகலை. எங்கள் அம்மா இறந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. 4 பேரும் அனாதை நின்று சார். அப்போக்கி எங்கள் ஒரு ஹாஸ்டலில் எங்களை கொண்டே சேர்த்து விட்டாங்க. ஐயா, உங்களை யாரையா படிக்க வச்சது? என் தகப்பனார் தான். ஆனால் என்ன யார் படிக்க வைக்கிறான்னு உங்களுக்குலாம் தெரியுமா? என் தம்பி 9th பாதியோட முடிச்சுட்டு அவன் என்னை படிக்க வைக்கிறாயா, என்ன என் செய்யும்? அவன்கிட்ட நான் கேட்டேன், நான் தானே அக்கா, நான் உன்னையும் தங்கச்சியும் படிக்க வைக்கிறேன், நீ படிக்க போன தம்பின்னு சொன்னதுக்கு அவன் என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா? நான் படித்தா எனக்கு மட்டும்தாக்கா பெருமை, ஆனால் நீ படிச்சானா அந்த குடும்பத்துக்கு அந்த சமூகத்துக்கே பெருமை அப்படின்னு சார். எங்களுக்கு ஹாஸ்டல் இருக்கிற வரையும் தான் சார் அது சொந்த வீடு எல்லாமே. எனக்கு அதை விட்டால் வேறு வழியே இல்லை. ஹாஸ்டல் பேர் என்னப்பா? சமூக நலத்துறையின் கீழ் சத்யா அம்மையார் நினைவு ஆதரவற்ற குழந்தைகள் படிச்சுக்கிட்டு வர்றேன். 11 வருஷமாக அந்த ஹாஸ்டலில் தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சாதி கொடுமையை ஒழிச்சாதான் நம்ம 2020 நம்ம இந்தியா வல்லரசு ஆகும். பெண்களாக பிறந்தது சாக பொருட்களையா, சாதிக்க தான் பிறந்திருக்கோம். பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாது, பிறந்தோம் வளர்ந்தோம் சாதிச்சோம்னு தான் இருக்கணும். நல்லா யோசிக்கங்க. இந்த நாட்டில் தமிழ் மக்கள் தான் இருக்கணும், தமிழர்களாகத்தான் இருக்கணும். ஆனால் என்ன நடந்து போச்சு, ஜாதியத்தை நாம் பந்தயம் போட்டு வச்சுக்கிட்டோம், பதியம் போட்டு வச்சுக்கிட்டோம். அதனால் இந்த ஊருக்குள்ளே ஜாதி தேவையா? லட்சுமின்னு ஒரு குழந்தை, உன் கதையை சொல்லுடா. 4 வயசு இருக்கு எனக்கு. எங்கள் அப்பாவுக்கு சோறு கொடுக்க போனேன். அப்போதைக்கு எங்கள் அப்பாவுக்கு சோறு கொடுத்துட்டு நான் திரும்ப வரையில் குறுக்கு பாதையில் போயிட்டு இருந்தேன். ஒரு 4 பேர் என்னை அம்மாட்ட கூட்டி போகிறேன்னு சொல்லி என்னை கூட்டி போயிட்டாங்க, அதாவது கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க கூட்டி போய் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க, ஒரு ரூமில் அடைச்சி போட்டிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தேன், அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. டே, இந்த பிள்ளைய கண்ணு நோண்டி பிச்சை எடுக்க வைக்கலாம்டா, கை காலெல்லாம் உடைச்சி பிச்சை எடுக்க வைக்கலாம்டா, நமக்கு நிறையா வசூலாகும், கண்ணை விற்றா நமக்கு நல்லா வசதியாக நிறையா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு நான் பயந்து அவங்கள்ட்ட தப்பிச்சு வந்துட்டேன். ஒருத்தவங்க வழியில் வந்திருக்காங்க, நீ யாருன்னு கேட்டாங்க. அவங்க அப்புறம் ஒவ்வொரு ஊராக கூட்டி போய் இது உங்கள் ஊரா இது உங்கள் ஊரான்னு காமிச்சாங்க. நான் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஊர் வந்துச்சு, விராலிமலை. அதான் விராலிமலை. அந்த ஊரில் ஸ்கூல் இருந்துச்சியா, அது எங்கள் ஊரில் மட்டும்தான் ஸ்கூல் இருக்குன்னு நினச்சிட்டு ஸ்கூல் இருக்க ஊரை எங்கள் ஊர் சொல்லிட்டு. உனக்கு 4 வயசு. சரி. அவங்க ஹெட்மாஸ்டர்கிட்ட விட்டாங்க. ஹெட்மாஸ்டர் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. சரி. ஹெட்மாஸ்டர் நீ யாருன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் நடந்ததை நான் சொன்னேன். அப்புறம் எங்கள் ஆசிரமத்தில் போய் விட்டாங்க. இந்த ஆசிரமம்? வெள்ளையம்மா வள்ளலார் ஆசிரமம்.
வள்ளலார் ஆசிரமா? சரி. அங்கே தான் நான் 10 வருஷமா வளர்ந்துட்டு வரேன். எங்கள் அம்மா பேர் வந்து மேரியா. உங்கள் அம்மா பேர் மேரி. சரி. எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். எங்கள் அண்ணன் பேர் வந்து பாஸ்கர். பாஸ்கர். எங்கள் அக்கா பேர் வந்து ஜான்சி ராணி. உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் டிவி நேயர்கள், இந்த பெண்ணை இப்ப பார்க்கிற நேயர்கள், எங்காவது இவர்களுடைய பெற்றோர்கள் இருப்பார்கள் நிச்சயமா. அவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று சொன்னால் இந்த குழந்தைக்கு நீங்கள் மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறீர்கள். அடுத்தது சங்கீதா. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எங்கள் அப்பாவுக்கு வந்து எய்ட்ஸ் நோய் இருந்துச்சு. அதனால எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க. எந்த ஊர்? நான் வந்து லால்குடி திருமங்கலத்தில் இருக்கேன். லால்குடி கிராமம் தான். சரி. அவர் செஞ்ச அந்த அறியாமையால ஒரு பாவமரியாதை எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. ஓ, அவங்களுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு. சரி. அப்போ அவங்க 2 பேரும் இறக்குறப்ப எனக்கு வயசு 10, என் தம்பிக்கு வயசு 5. இப்போ நான் வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன். என் தம்பியும் ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்ருக்காங்க. அவனை பார்த்தே 4 வருஷம் ஆச்சு. கடவுள் வந்து எனக்கு உள்ளத்தில் தான் நோயை கொடுத்தாரு, ஆனால் எனக்கு உடல்லையும் ஒரு நோயை கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து மூளையில் வந்து கட்டி இருக்குது. ஓ ஓ. அதனால என்னால் படிக்க முடியல. ஓ, பாருங்களேன், இது 3வது கிராமம். கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞன் திருமணம் பண்ணிக்கிட்ட பிற்பாடு எங்கேயோ போய் எய்ட்ஸை வாங்கிட்டு வந்திருக்கிறான். அவன் வாங்கி கொண்டு வந்து ஏதுமறியாத மனைவிக்கு அதை விளைவிச்சிட்டான். அதில் விளைந்த பிள்ளை விளைவு என்ன? அந்த தகப்பன் செய்த தவற்றுக்காக இந்த பிள்ளை தன்னுடைய மூளையில் கட்டியை சுமந்துக்கிட்டு இருக்கான். இப்போ இதே சுகப்படுத்தணும், இதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு பணம் ஆகும்? பரீட்சை எழுத முடியலை, மயக்கம் வருது, ஃபிட்ஸ் வந்துடுது இல்லையா? ஃபிட்ஸ் வந்துடுது. அப்படின்னா ஒரு பெண் குழந்தை என்னை பாடுபடும்ன்றதை யோசிச்சு பாருங்க. எங்கே போகணும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு 2 உதாரணம் நாம் இங்கே மேடையில் கேட்டோம். 2 காண்டி. ஒரு பக்கம் மேலை சிவபுரி. இந்த பாப்பா பேசி பார்த்தீங்களா? நான் அதை ரொம்ப கவனமாக கேட்டுட்டு வந்தேன். இந்த மேலை சிவபுரியிலே அந்த ஊர்க்காரர்களே சேர்ந்து 7000 மரம். யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளைகள் 2 நாளைக்கு ஒரு முறை அதற்கு நீர் விடுவது மட்டுமல்ல, தூசு துப்பட்டைகள் இருந்தால் அப்புறப்படுத்துவது, வீதியை செதுக்குவது, செப்பனிடுவது என்று ஊர் சுகாதாரத்தை நமக்கு நாமே, நம் ஊருக்குள் நாமே செய்து முடித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த ஊர்க்காரர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கிராமத்துக்குள்ளே செயல்படுகிற மக்கள் இருக்கிறார்கள். இப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்கு. அது ஒரு உதாரணமாச்சா? அந்த பக்கத்தில் அந்த பையன் உட்கார்ப்பா. அதான் நீங்க என்ன செஞ்சீங்க? அரசினர் மாணவர் விடுதி கட்டி கொடுத்தோம், தார்ச்சாலைகள் போட்டு கொடுத்தோம். ஊருக்கு அவங்களே சாலை போட்டுக்கிட்டாங்களாம். ஆச்சுங்களா? இன்னொரு பையன் ராஜேஷ்குமார். வாங்க வாங்கய்யா, வாங்க. என் பேர் ராஜேஷ்குமார், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கந்தான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இது வரைக்கும் 500 பேர்லேருந்து கந்தான உறுதிமொழி படிவம் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு கம்பன் கழக விழாவில் பண்ணோம். அங்கே வந்து பார்த்தவங்களாம் விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு போயிட்டு அவங்களாம் வந்து எங்களை ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டாங்க. நாங்கள் போயிட்டு கந்தான பிரச்சாரம் பண்ணோம். எங்களுக்கு வந்து நிறையா பேர் வந்து கந்தான ஒப்புதல் படிவம் அங்கேயும் கொடுத்தாங்க. சரி, அதாவது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த பிள்ளை, இவருடைய வயதில் 500 கண்டானங்கள் அது பெறுவதற்கான எல்லார்ட்டையும் ஒப்பந்தம் வாங்கிக்கிட்டார் இல்லையா? கையெழுத்து வாங்கியிருக்கார். இதை மட்டும் இல்லை, கண்டானத்தின் அவசியத்தை பற்றி அங்கங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறார். இவர்கள் வயதில் நாளை போய் செய்ய போகிறது இருக்கட்டும், இன்றைக்கே நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு வேலைகள் இருக்கின்றன. அந்த வேலையை என்ன செய்கிறது? இவர் மாதிரி கண்டானம் பெறுவதற்கான வாய்ப்புகளை தேடிப்போவது ஒரு புறம், இன்னொரு புறம் உங்கள் ஊர் ஓய்வு பெற்ற பெரியவர்களை சந்தியுங்கள். 1. 2, உங்க ஊர்ல படிக்கிற பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் ஒன்று சேருங்க. உங்கள் கிராமத்தை நீங்கள் நேசிப்பது உண்மை என்றால்
இந்த நாட்டை வல்லரசாக ஆக்கப் போவது உண்மை என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நாளை சாதிப்பதை காட்டிலும் இப்பொழுது நீங்கள் எல்லாரும் ஒன்று சேருங்கள். எல்லாரும் ஒன்றாக நிமிர்ந்து நின்று இந்த மண்ணை 2020க்குள் வளம் பெற்ற நாடாக, வல்லரசாக, எல்லா உலகங்களிலும் இருக்கக்கூடிய நாடாக நிமிரச் செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலையை இப்போது கிராமங்களுக்குள்ளே நுழைவோம், கிராமங்களை சீர்திருத்துவோம், ஊருக்குள்ளே இருக்கிற ஜாதி அவலங்களை போக்குவோம், ஊருக்குள்ளே இருக்கின்ற ஒற்றுமையின்மையை போக்குவோம். நாம் எல்லாரும் ஒரு தாயின் பிள்ளைகள் என்பதை நிலைநிறுத்துவோம் என்று கூறி சன் டிவியின் அரட்டை அரங்கம் நிறைவு செய்கிறது. வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கம்.